வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நானும் இங்கே நல்லா இருக்கேன். இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடின்னு தான் நான் அப்படியே நின்றுட்டு பார்க்குறான். இது எப்படிம்மா ஈரமாக பண்ணேன்? இது எப்படி வெட்டாயிடுச்சு? பாப்பா யார் பாப்பா? இங்கே நீ பாப்பாவா? இங்கே பாருங்கள் எப்படி விளையாடிட்டு ஹாலில் எப்படி பண்ணி வச்சுருக்கா. துணி வேறு மடிக்கணும். ஸோ இப்போ இவள் தூங்குகிற டைம் வந்துச்சு. எல்லாமே ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதோ பண்ணுவாள். ஆனால் என் பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்தது. லூஸ் மோஷன் காலையில் போயிருக்கா. அதனால தான் கொஞ்சம் இதாகிட்டு என் பின்னாடியே வீட்டில் யாரும் இல்லைனால பின்னாடியே என் பின்னாடி சுற்றின்னு இருக்கா. விளையாடுறதுக்கு பாவம் யாரும் இல்லை இவளுக்காக. வா 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 தூங்கலாம் வா. இப்போ தூக்க மயக்கத்தில் இருக்கனால அவளுக்கு வந்து எங்கே நடக்கணும்னு தெரில. பெட்டெல்லாம் எவ்வளோ இது பண்ணி வச்சால, துணி இது அது பாட்டிலு டம்ளர் இது பாருங்கள். தெரியாமல் இந்த பாக்ஸ் நான் இங்கே வைக்கக்கூடாது, இல்லைன்னா இவள் அதுலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவா. இதுதான் போடணுமா, இதுதான் போடணுமா, இந்த ஜெட்டி தான் போடணுமா? வேணாம்மா, நீ டைப்பர் போட்டிருக்க. லூஸ் மோஷன் ஆனதுனால நான் டைப்பர் போட்டிருக்கேன். இல்லைன்னா நான் டைப்பரே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா டைப்பர் நிறைய யூஸ் பண்ணாலும் ரேஷஸ் ஆகுது. எந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணாலும் நிறைய ரேஷஸ் ஆகிற மாதிரி குழந்தைக்கு எஃபெக்ட் வந்து தெரியுது. குழந்தைக்கு நிறைய ரேஷஸ் ஆகும். அதனால தான் டைப்பர் அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி நைட் டைமில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த டைம் தூங்கிடுவோம். குழந்தை பாத்ரூம் போயிடுச்சுன்னா அது வந்து ஈரமாயிட்டு ஃபுல் நைட்டு ஈரமாக இருந்துட்டு அங்கே கோல்டு ஆகிட்டு காஃபு இதெல்லாம் நிறைய வந்துடும். அதனால தான் நைட்டு மட்டும் டைப்பர் யூஸ் பண்ணுங்கள், காலையில் யூஸ் பண்ணாதீங்க. ஐயோ என்ன ஆயிடுச்சு? அவளே போட்டுக்கிறா பாருங்க. இன்னைக்கு வேணாம், ஓகே நாளைக்கு போட்டுக்கோ. இதை வா. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதோ சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ பாப்பா தூங்கிட்டா. நான் இதுதான் எனக்கு டைம் கிடைக்கிற டைமில் நான் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் எக்ஸசைசஸ் மாதிரி பண்ணிப்பேன். எப்பவுமே அவுட்ஃபிட் மாற்றி ஆயிடுச்சு. ஒர்க் அவுட் பண்ணலாமா? ப்ரெக்னென்சி அப்போ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட உள்ளே இருக்கிறது ஹீலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யோகா வந்து எப்போவுமே மறக்கக்கூடாது. யோகா கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறீங்க இல்லையா, டம்பல்ஸ் தூக்குறீங்களா இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. ஆனால் யோகா பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மென்டலி நம்ம ரொம்ப இல்லாயிடுவோம் இந்த டைமில். நம்ம மென்டலி ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து பாடியை நம்ம பார்க்க முடியும். மென்டலியே நம்ம ஸ்ட்ராங் இல்லைன்னா பாடி பார்த்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஒரு 2 months இல்லைன்னா 1 month கூட நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஒர்க் அவுட், டம்பல்ஸ் தூக்குற வேலை இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டாலும் உங்கள் பிரெயின் வந்து ஸ்ட்ராங் இல்லைன்னா நீங்கள் என்ன ஆகும், 1 month அப்புறம் வந்து எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க, அப்படியே விட்டுருவீங்க. அதே உங்கள் பிரெயின் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்படியே ஹீல் ஆகிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அப்போ தான் நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியும். ஓகே கைஸ், ஒர்க் அவுட்டும் எக்ஸசைஸும் ரெண்டுமே முடிஞ்சிச்சு. இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். அது என்னதுன்னா, எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு இம்பாசிபிள் திங் நடந்துச்சுன்னா நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி மழை பெய்யும், இன்றைக்கி சீக்கிரமாக இருந்துட்டேன், இன்றைக்கி நல்லா சமைச்சிட்டேன், இன்றைக்கி கண்டிப்பாக மழை பெய்யும், நீ இவ்வளோ மார்க் வாங்கிட்டியா, இப்போ கண்டிப்பாக மழை பெய்யும்னு. அதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. உங்களுக்கு ஃபோனில் தெரியாது, உங்களுக்கு கேமராவில் தெரியாது, பட் பயங்கரமாக மழை பெய்யுது வெளியே. இப்போ தான் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அது எதனால ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி நான் போடுற vlog வந்து ஃபஸ்ட்டு vlog இன் தமிழ். வேறு லாங்குவேஜில் நான் போட்டிருக்கேன், பட் இந்த vlog தான் வந்து தமிழில் நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி மழை வந்துச்சு அதனால். ஸோ கைஸ், நீங்கள் பண்ண ரிக்வெஸ்ட், என் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண ரிக்வெஸ்ட்டில் தான் நான் தமிழில் போடுறேன். தமிழில் போடுங்க, தமிழில் டான்ஸ் போடுங்க, தமிழில் இது பண்ணுங்கள்.
நீங்கள் தமிழில் தான் போடணுன்னு. தமிழ் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். அண்ட் அதனால் நான் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணியிருந்தேன், என்னால் பண்ண முடியுமா இல்லையா அப்படி திங்க் பண்ணினே நான் வந்து போட்டேன். பட் நானே அதை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ரீல்ஸ்லாம் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நானே அந்த சாங்கை அவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் அதை பார்த்துட்டு அவ்வளோ என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்னோடய ஸ்கின் கேர் காட்ட போகிறேன். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் பண்ணுவேன். பட் மாய்ஸ்சரைசர் காலி ஆயிடுச்சு. கல்யாணம் எப்பவுமே என்ன ஆகும்னா 2-3 டைப்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர் வச்சுருப்பேன். ஆனால் வந்து ப்ரெக்னென்சி டைமில் அப்புறம் குழந்த பிறந்தவொடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய நான் வந்து மாய்ஸ்சரைசர் இந்த கெமிக்கல்ஸ் நினச்சிட்டு நான் யூஸ் பண்ண நிறுத்தினால இப்போ காலியானால் கூட சரி 2-3 நாள் அப்புறம் போயிட்டு நாங்கள் கடையில் போய் அப்புறம் வாங்கிக்கலான்னு காலி ஆயிடுச்சு இப்போது. ஸோ நான் டைரெக்டாக என்ன பண்ண போகிறேன்னா, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் எப்பவுமே ரீல்ஸில் வீடியோஸில் நீங்கள் கேட்டிருப்பீங்க சன்ஸ்க்ரீன் வந்து 2 ஃபிங்கர்ஸில் வச்சு பண்ணோம். பட் நான் எப்பவுமே அப்ளை பண்ணிப்பேன். எனக்கு தெரியும் எவ்வளோ குவான்டிட்டி என் ஃபேஸ்க்கு தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போடணும். எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இது தான் பெஸ்ட் சன்ஸ்க்ரீன். எனக்கு தெரிஞ்ச எந்த ஸ்கின் டோன் கூட இது போகுது. அப்புறம் இது நிச்சயமாக எஃபெக்டிவாக இருக்குது. சன்னில் போனாலும் எங்கே போனாலும் எனக்கு டேன் அவ்வளோவா தெரிய மாட்டேது இதனால். ஓப்ஸ், லிப் பாம். நீங்கள் எந்த லிப் பாம் வேணால் அப்ளை பண்ணலாம். பட் ஆக்சுவலி எல்லா லிப் பாம் வர முன்னாடி வேஸ்லின் தான் இருந்தது. ஸோ இது செட் ஆகுது எனக்கு. மேக்கப் பவுச்சில் ஹெவியாக இருக்கும். பட் என்ன இருக்குது எனக்கே தெரியாது. பட் லிப்ஸ்டிக்ஸ் எப்போவுமே என்கிட்ட நிறைய இருக்கும். So I think I'm gonna apply this one, Shaggy. லைட்டாக தான் அப்ளை பண்ண போகிறேன், ஏன்னா வீட்டில் தானே இருக்கிறேன், எங்கேயோ போகல. நான் ரெடி ஆகிட்டேன். என்னோடய பாப்பா இன்னும் தூங்கின்னு இருக்குது. ஸோ இப்போ நான் லஞ்ச் சாப்பிட்டேன்னா எனக்கு நான் ஃப்ரீ ஆகிடுவேன். அதுக்கப்புறம் அவள் ஏந்தோடனே அவளுக்கு ஊட்டி விட முடியும். ஸோ இன்றைக்கி லஞ்ச் நான் செஞ்சுருக்கேன் பிரிஞ்சி. இது கூட நான் செய்ய போகிறது வந்து ஆம்லெட்டு என் பாப்பாக்காக. ஏன்னா ஆம்லெட் அவ்வளோ நான் சாப்பிட மாட்டேன். நான் வந்து எனக்காக அப்பளம் மட்டும் சுட்டுப்பேன். சூப்பர். பாப்பா ஏந்திரிச்சு. கோல் சவுண்ட் கேட்டாலும் தெரிஞ்சிடும் பாப்பா ஏந்திரிச்சுன்னு. இல்லைன்னா இவள் பேனிக் ஆகிட்டு அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணிப்பான். சாப்பிடலாமா? ஸோ பாப்பா சாப்பிட வரையும் நான் ரீல்ஸ்க்காக ஆக போகிறேன் ரெடி. ஸோ இன்றைக்கி இன்னைக்கு கட்ட போட அவுட்ஃபிட் சாரீ தான். சாரியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சாரீ தான் நான் கட்ட போகிறேன். ஆல்ரெடி த ப்ளீட்ஸ் ஆர் பீன் ஸ்டிச்டு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது கூட இந்த ப்ளவுஸ் இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ரெடி சூன். ப்ளவுஸ் டைட்டாக இருக்கனால ஐடியா ட்ராப்டு. இன்றைக்கி ரீல் போட முடியாது. மறுபடியும் சாரீ செலக்ட் பண்ணி வச்சுட்டு அது அப்புறம் தான் ரீல்ஸ்லாம் ஷூட் பண்ண முடியும். ஸோ இப்படி சாஞ்சக்கூடாதா? தள்ளுற என்ன சாயக்கூடாதா? சாயக்கூடாது சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து உக்காந்துன்னு இருக்கா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேட்டில் இருக்க சாப்பாடு அப்படியே தான் இருக்குது. அதில் பக்கத்தில் ஸ்நாக்ஸ் வச்சேன் லைட்டாக, அதை மட்டும் சாப்பிட்டே இருந்திருக்கான். ஸோ
கைஸ் இன்னைக்கு vlog இங்கே எண்ட் பண்ணிடலாம். ஐ ஹோப் யூ லைக் மை vlog. ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஸ்டே டியூன்டு. இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி லைஃப் vlogs, ஃபன் vlogs அண்ட் மோர் ஓவர் நான் வெளியே போகிறது, டூர்லாம் போகிறது நான் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணுவேன். ஸோ பாய் சொல்லிடுமா, நல்லா சொல்லு. பாய் 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 சொல்லு. தூங்கியதுனால மூடு சரியில்லை போல். ஓகே பாய் கைஸ், லவ் யூ ஆல்.